என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற டைட்டிலோட இன்றைக்கி ஜனநாயகன் பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த படம் தள்ளி போனப்போ தெரியல. இன்றைக்கி அது உங்கள்கிட்ட பேசும்போதே கூட ஒரு கூஸ் பம்பாக இருக்குது. ஏன்னா அது என்னோட ஏஜில் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணுறோம். ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு படம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக எக்ஸைட். வந்து இன்டர்நெட்ல வந்து லீக்கான வரும் இருந்தாலும் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா அது அதான் தளபதி மூவி. ஒரு சீன் கூட நான் பார்க்கல. ஆக்சுவலி என்னோட வீட்டில் பார்த்தாங்க, என் ஹஸ்பண்டே பார்த்தாங்க. ஆனால் நான் அவங்க ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணி என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா ஃபோன்லையும் டெலீட் பண்ணி நான் அவங்க டிவியில் போகும்போது கூட அதை திரும்பி கூட நான் பார்த்துருந்தாலுமே இது தளபதி மூவி. நாங்கள் தியேட்டரில் வந்து தான் அதை செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே இன்டர்நெட்ல லீக்கான ஒரு மூவி இருந்தாலும் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு என்ன காரணமா? அந்த ஒரு பேரே வரலாறு, அவ்வளோதான். தளபதிக்காக மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லாரும். இந்த அவர் வின் பண்ண 118 சீட்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு பெயர் மட்டும்தான். வெறும் விஜய் தளபதி, அவ்வளோதான். எல்லாரும் மனசுலயும் அதுதான் இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்து ரொம்ப நாள் வெயிட், ஒரு 6 மாதம் வெயிட் கழிச்சு ஃபைனலாக அந்த டே இஸ் அரைவ். செகண்ட் திங், ஒன் லாஸ்ட் டைம் இளைய தளபதி விஜய் அப்படின்னு பார்த்த டைட்டில் தான் இன்னைக்கு சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி. சார், நான் அதை தான் சொல்கிறேன்ல, என்னைக்கு இந்த திரைப்படத்தை நீங்கள் முடக்குனீங்களோ அன்னைக்கே சோலி முடிஞ்சு போச்சு. என்னுடைய முதல் குரலை நான் கொடுக்குறேன். ஜனநாயகத்தின் கொண்டாட்டம், ஜனநாயகன் படத்தினுடைய கொண்டாட்டம், அது ஒரு மாற்றமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாற்றம் நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய குரலா இருக்கும். என்னால முடிஞ்ச குரல் நான் கொடுக்குறேன். உங்களால முடியும், கண்டிப்பா நீங்களும் குரல் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய குரல், தளபதி விஜய் ஃபேன்ஸ் அவருடைய குரல் மிக மிக வலிமையானது. அதோடைய வெற்றியை 2026 பார்த்தோம். திரும்பி மீண்டும் இன்னொரு தடவை அந்த குரல் நம்ம பார்க்க போறோம். அதோட மாற்றத்தை நம்ம கண்டிப்பா வரும், அந்த மாற்றம் வரும், நான் நம்புவோம். நன்றி. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஒரு விஜய் ஃபேனா பல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த இடத்துல ஸ்பெஷலா இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனரபிள் சிஎம்னு போடுறத பார்க்கணும்னு ரொம்ப வெயிட்டிங் இருக்கும். ஏன்னா என்னுடைய சைல்டுஹுட் ஃபுல்லாகவே இந்த நாயகன் தான், இந்த ஜனநாயகன் மட்டும்தான் இருக்காரு. அங்கேயும் ஒரு ஃப்ரேம் வச்சுங்க, அவர் தான் ஃபுல்லாகவே. அவர் எங்களுக்கு அண்ணனா எல்லாமே கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு. ஏற்கனவே இன்டர்நெட்ல லீக்கான ஒரு மூவி இருந்தாலும் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு என்ன காரணமா? அந்த ஒரு பேரே வரலாறு, அவ்வளோதான். தளபதிக்காக மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லாரும். இந்த அவர் வின் பண்ண 118 சீட்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு பெயர் மட்டும்தான். வெறும் விஜய் தளபதி, அவ்வளோதான். எல்லாரும் மனசுலயும் அதுதான் இருக்கு. நிச்சயமா யாருமே எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு. பட் இது ஒரு லிட்டரலி ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. ஏன்னா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற டைட்டிலோட இன்றைக்கி ஜனநாயகன் பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த படம் தள்ளி போனப்போ தெரியல. இன்றைக்கி அது உங்கள்கிட்ட பேசும்போதே கூட ஒரு கூஸ் பம்பாக இருக்குது. ஏன்னா அது என்னோட ஏஜில் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணுறோம். ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு படம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக எக்ஸைட்டட் தான். ஓகே, இந்த திரைப்படம் வந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்தா ஒரு இளைய தளபதி விஜய் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு வந்தவங்க இப்போ வந்து சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ரசிகராகவும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், அவரோட ஆதரவாளர் தான் எப்படி இருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? எனக்கு நிச்சயமாக சொல்கிறேன், சினிமாங்கிறது ஒரு பக்கம், அரசியலுங்கிறது இன்னொரு பக்கம். நம்ம ரெண்டுத்தையும் பொறுத்து குழப்பிக்க கூடாது. நல்ல கருத்துக்களை வரவேற்கலாம், தவறான கருத்துக்கள் நம்ம விவாதம் பண்ணலாம். ஆனால் நல்ல விஷயங்களுக்கும் நம்ம கிரிட்டிசைசம் பண்ணி நிறைய விஷயம் அந்த மாதிரி தான் அப்போ போயிட்டுருக்கு. ஸோ தற்கூரின்னு சொல்லுவாங்க. இப்போ நீட் ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு, இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணுறேன்னு நிறைய இந்த மாதிரி நிறைய போயிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கும் போது இது அட்லாஸ்ட் ஒரு ஃபில்மை பார்த்து இது பக்கம் விட்டுருணும். ஏன்னா இது பிளான் பண்ணி இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணலை. இது என்றைக்கே வந்திருக்க வேண்டிய தடைகள்னால இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி வருது. இந்த படம் வந்து ஏற்கனவே வந்து இன்டர்நெட்ல எல்லாம் ஏற்கனவே வந்து லீக் ஆச்சு இருந்தாலும் முதல் நாள் ரிலீஸுக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் வந்திருக்காது. எதனாலேயா? அவர் சம்பாதிச்சது. ஏன்னா 1,80,00,000 பேர் சும்மா வாக்கு செலுத்தலை. அப்படிங்கும் போது
இது இன்னைக்கு கூட்டம் இன்னையோட முடியறது மட்டும் இல்லை, இது வந்து எத்தனை நாள், ஏன்னா கடைசி படம் அப்படிங்கும்போது நாளைக்கு நாளை, ஏன் நேற்று நைட்லேருந்து ஃபுல்லாக திருவிழாவாக தான் இருக்குது, இங்கே தான் இருக்கேன். மக்கள் அவ்வளோ பேர், லீக்கான படமாக இருந்தாலும் பார்த்தவங்களும் மற்ற விஜய் அண்ணன் இல்லாத பிற ரசிகர்களும் இந்த படத்தை திருவிழாவை இந்த தேட்டருக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு பார்க்க வரதையும் நம்ம பார்க்க முடியுது இருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்? நிச்சயமாக தான் ஒரு ஃபேர்வெல்னா அது, இதுக்கப்புறம் அவர் பார்க்க முடியாது. ஒரு ஆக்டராக அந்த லாஸ்ட் டான்ஸ் இருக்கட்டும், ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது, ஏன்னா அங்கே சட்டமன்றத்தில் போய் நடிக்க மாட்டார், இங்கே நடித்து அவர் கடைசி படத்தை இங்கே தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் அந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஏன்னா நிறைய வச்சு ஒரு மாதிரி பண்ணாங்க. இன்னைக்கு சும்மா விட்டு இருந்தால் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு படம் போயிருக்கு, இன்னைக்கு சிஎம்மாக கிரியேட் பண்ணுற அளவுக்கு இந்த விஷயம் மாறிக்கு அப்படிங்கும்போது அதை உள்ளே பார்க்கணும் நம்ம, அது ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்து ரொம்ப நாள் வெயிட், ஒரு 6 மாசம் வெயிட் கழிச்சு ஃபைனலாக the day has arrived. செகண்ட் திங், ஒன் லாஸ்ட் டைம். ஸோ அதனால இது கண்டிப்பா அவரோட கரியருக்கும் சரி என்னோட லைஃப்லயும் சரி இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. பிகாஸ் என்னோட சைல்ட்ஹுட்டே இன்னைக்கு தாங்க முடிவடைய போகுது. நான் பார்த்த மூவி, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட சாங் தளபதி சாங், அவரோட டான்ஸ், அவரோட அவுட்ஃபிட் ரீக்ரியேஷன் எல்லாமே வந்து பண்ணிட்டு இப்போ திடீர்னு வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு அப்படின்னும் போது ஒரு மாதிரி லைட்டாக வலிக்குது. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ யூஸ்வலி டோன்ட் ஷோ மை பெயின், பட் த மொமெண்ட் ஐ என்டர்ட் ஐ காட் டியர்ட் அப் a lot the moment I saw his cutouts. Because இந்த மாதிரி இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த தியேட்டரே ஒரு மாதிரி காலியாக இப்போ திடீர்னு ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கா, இது அடுத்த வருஷம் இருக்குமான்றதுன்னா இருக்காது. ரீரிலீஸ்லாம் வருது, அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த மொமெண்ட் வந்து திரும்ப லைஃப்ல கிடைக்காது. எங்களுக்கு ஒரு தளபதி ஃபேன், நார்மல் ஆடியன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. they'll call us தற்குறி, they'll call us cringe for expressing our emotion, but as a தளபதி fan this moment is really special to us. ஓகே, ஏற்கனவே இந்த படம் வந்து இணையதளங்கள் எல்லாம் லீக் ஆயிருந்து, இருந்தாலும் இவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் இங்க வரணும் அது என்ன காரணம்? ஒரு சின்ன சீன் கூட பார்க்கல நான், ஒரு சாங்கோ சரி ஒரு சின்ன லுக் எதுவுமே பார்க்கல. 6 மாசமா சொல்றேன். எல்லாருமே வந்துட்டு பிரிண்ட் எல்லாம் போன்ல வச்சிருந்தாங்க, எல்லாருமே அப்படியே ரெடியா வச்சிருந்தாங்க. பாரு பாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் காட்டினாங்க, ஃபேமிலி எல்லாருமே காட்டினாங்க. முடியாது, மை லாயல்டி டு தளபதி. அவர் லீக் பண்ணாரு, நீ பாருன்னு கூட சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, தியேட்டர்ல போய் பார்ப்போம், அவ்வளவுதான். இது நான் ஒரு ஃபேனா அவருக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் மாதிரி, அவ்வளவுதான். ஓகே, இவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் வந்து பல விமர்சனங்கள் வந்துட்டு இப்ப தளபதி அது இப்ப கூட அவர் சிஎம் ஆகும் போதும் வந்துட்டு இருந்தது, அவர் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லும் போதும் வந்துட்டு இருந்தது, எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணும் போதும் கூட வந்துட்டு தான் இருந்தது. அது வந்துகிட்டே தான் இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எதுவுமே நாங்க நெகட்டிவிட்டி அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடும், அவ்வளவுதான். இதுதான் வந்து லாஸ்ட். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 3 to 4 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போயிருக்கேன். ஆனால் நான் ரோஹினி வந்ததே இல்லை. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ரோஹினி வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து நான் சின்ன சின்ன தியேட்டரில் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். ஆனால் இந்த லாஸ்ட், ஏன்னா இதுக்கு அடுத்தது படமே இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே இல்லை. ஸோ இதை வந்து ரோஹினியில் செலிப்ரேட் பண்ணணும் இங்கே எல்லாருக்கூடையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தது. இது வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்குது. இது நைட்லேருந்து தூக்கமே வரல நாளையோட. ஏன்னா விஜய் இதுதான் லாஸ்ட் மூவின்னு நான் எந்த மூவியுமே பார்க்கல, உண்மையாக சொல்லுவேன். தியேட்டர் போகிற அந்த ஃபீலே இல்லை. நான் ரொம்ப நாள் ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு அதுக்கப்புறமா தான் நான் தியேட்டருக்கே வரேன். லாஸ்ட்டாக நான் வந்து தளபதி மூவி தான் பார்த்ததே, அதோட இந்த ஷோ தான் நான் இப்போ வரேனே. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக அந்த மாதிரி இருக்கு. அது தெரியல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பட் அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே வந்து இன்டர்நெட்ல வந்து லீக்கான ஒரு மூவி இருந்தாலும் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா அது அதான் தளபதி மூவி. ஒரு சீன் கூட நான் பார்க்கல. ஆக்சுவலி என்னோட வீட்டில் பார்த்தாங்க, என் ஹஸ்பண்டே பார்த்தாங்க. ஆனால் நான் அவங்க ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணி என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா ஃபோன்லையும் டெலீட் பண்ணி நான் அவங்க டிவியில் போகும்போது கூட அதை திரும்பி கூட நான் பார்க்கல. ஏன்னா நான் வந்து ரொம்ப தியேட்டரில் பார்த்தா தியேட்டரை தான் பார்க்கணும், அது பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே. ஆனாலும் பார்த்துருந்தாலுமே இது தளபதி மூவி, நாங்கள் தியேட்டரில் வந்து தான் அதை செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதே தேட்டருக்கு ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு. அன்னைக்கு நான் வந்து படம் ரிலீஸ் ஆகலை. அன்னைக்கு இதே படம் வந்து என்னை பேட்டி எடுத்தாங்க. அது இன்னும் யூடியூப் சேனலில் நிறைய போயிட்டுருக்கு. நான் அன்னைக்கே ஒரு விஷயம் சொன்னேன். எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கத்துங்க, கதறுங்க, எல்லாம் ஓகே, ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு சொல்கிறாங்க 1 கோடி பேருக்கு மேலே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, தேட்டருக்கு கூட்டம் வராதுன்னு. இன்னைக்கு நீங்களே பார்த்துட்டீங்க. நேற்று நைட்லேருந்தே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு தெரியும் எங்கள் தளபதி ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்தாருன்னா கரெக்டாக இருப்பாருன்னு. அமைதியாக இருக்காருன்னு சொன்னாங்க. பேச ஆரம்பித்தார், தெரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம், அதெல்லாம் நாங்கள் மைண்டில் ஏற்றுக்கவே இல்லை. இன்னைக்கு எங்கள் தளபதியோட கொண்டாட்டம், சரிங்களா? இந்த படம் இன்னைக்கு இல்லை, இன்னும் 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் அது இப்படி தான் இருக்கும். ஆர்ப்பாட்டமாகவும் வேற மாதிரியும் இருக்கும்.
இளைய தளபதி விஜய் அப்படின்னு பார்த்த டைட்டில் கார்டு இன்னைக்கு சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி மாறி சார் நான் அதை தான் சொல்றேன்ல, என்னைக்கு இந்த திரைப்படத்தை நீங்க முடக்குனீங்களோ அன்னைக்கே சொல்லி முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் பேட்டியில கொடுத்துருந்தேன், இதே யூடியூப்ல தான் ஏதோ ஒரு சேனல்ல வந்துச்சு, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க திருப்பி இந்த படம் வரும், வரும்போது அது வேற மாதிரி ஆகும்னு சொன்னேன். அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதை சர்ச் பண்ணி கூட பாருங்க. அதுதான் நீங்க நடந்திருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன், என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸே நம்பல, இல்லடா அவர்லாம் அந்த அளவுக்கு வரமாட்டாருன்னு நான் நம்பினேன். நடந்துருச்சு. இப்பயும் சொல்றேன், இன்னும் 30 வருஷத்துக்கு அவரை அடிச்சிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்துட்டு இருக்கு. வடநாட்டு இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் இருக்காங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து திரையரங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்தை வந்து எப்படி அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய நிறுவனர் அபிஷித் அவரே சொல்லியிருக்காரு, இங்க நடக்கிறது எங்களை சார்ந்த போராட்டம் மட்டும்தான், எங்க பேர்ல மற்ற ஸ்டேட்ல நடக்கிறதுக்கெல்லாம் அவரு பொறுப்பு இல்லைன்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அங்க ஜந்தர் மந்தர்ல நடக்கிறது தான் அவர் வந்து, அதுவும் நீட்டு முறைகேடா நடந்திருக்கு, அதுக்காக மட்டும்தான் அந்த போராட்டம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்டாண்ட் வந்து பேன் நீட்டு, இதுதான் நம்ம ஸ்டாண்ட்ல இருக்கும். அதுக்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தப்படுத்துறாங்கன்னு தெரியல. என்னுடைய முதல் குரலை நான் கொடுக்குறேன். ஜனநாயகத்தின் கொண்டாட்டம், ஜனநாயகன் படத்தினுடைய கொண்டாட்டம், அது ஒரு மாற்றமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாற்றம் நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய குரலா இருக்கும். என்னால முடிஞ்ச குரல் நான் கொடுக்குறேன், உங்களால முடியும், கண்டிப்பா நீங்களும் குரல் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய குரல், தளபதி விஜய் ஃபேன்ஸோடைய குரல் மிக மிக வலிமையானது. அதோடைய வெற்றியை 2020 பார்த்தோம். திரும்பி மீண்டும் இன்னொரு தடவை அந்த குரல் நம்ம பார்க்க போறோம். அதோட மாற்றத்தை நம்ம கண்டிப்பா வரும், அந்த மாற்றம் வரும், நான் நம்புவோம். நன்றி. ஓகே, இந்த திரைப்படத்தை வந்து ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க இப்ப அரசியல் கட்சின்னு சொல்றதா இல்ல உங்க ரசிகர் மன்றம் சொல்றதான்னு தெரியல, அழைப்பு விடுத்திருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த வட இந்திய இளைஞர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து திரையரங்கில் நிக்கிறாங்கன்னு சொல்லி சீமான் பட்ட பல தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விமர்சனத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? நான் நிச்சயமா எல்லாமே அரசியலில் வந்து முக்கியமான இடத்துல இருக்காங்க. நிச்சயமாக ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஒரு யங்ஸ்டராக வந்து நான் எல்லாரோட கருத்துக்களும் நான் முதல்ல பார்க்கணும். நான் வந்து ஒரு பக்கமாக நிற்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. முதல்ல எது உண்மையான கருத்து அப்படிங்கிறத என்னோட தனிப்பட்ட ஸ்டாண்ட். ஸோ இப்போ ஆக்சுவலாக ப்ரொடெஸ்ட் போயிட்டுருக்கு, அதே தான். இப்போ அங்கே போகிற ப்ரொடெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேர் நீட், பட் இங்கே நடக்கிறது பார்த்தீங்கன்னா பேன் நீட். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம டெல்லி ப்ரொடெஸ்ட்க்கும் இங்கே நடக்கிறதுக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனை, இங்கே ஒரு 2 பிரிவாக இருக்குது. ஏன்னா இந்த ஜனநாயகன் இந்த நீட் ப்ரொடெஸ்ட் நடக்கிற டைம்ல ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி யாரும் பண்ணலாம். இது முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, அன்ஃபார்ச்சுனேட்லி இது இன்றைக்கி ஆகணுங்கிற மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் சிஎம் விஜய் அவர் வந்து இன்னைக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு, வந்து மாணவர்கள் கூட நம்ம நிற்கிறோம், தமிழக வெற்றிகள் நிற்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காரு. இப்போ நானுமே வந்து இந்த எஃப்டிஎஸ் பார்க்கணும், இவரோட சினிமா பயணத்தை நிறைய அதை அமைச்சிட்டு டெல்லி ப்ரொடெஸ்ட்டில் போய் நானும் கலந்துக்கலான்னு ஒரு முடிவோடு இருக்கேன். ஸோ என்னோட வாய்ஸ் அங்கே இருக்குது. இதை நம்ம பாலிடிக்ஸாக பண்ணக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன், இந்த ஜனநாயகம் எந்த டைமில் ரிலீஸ் ஆகுன்னு நீங்கள் கேட்டீங்க. 4 நாளைக்கு முன்னாடி தான் FIFA வேர்ல்ட் கப், இதுக்கு எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி இந்த ப்ரொடெஸ்ட் இல்லையா? 15 நாளைக்கு முன்னாடி ரெட் ஜெயின் பேனரில் இதே முறையில் படம் ரிலீஸ் ஆச்சு, அன்றைக்கி இந்த ப்ரொடெஸ்ட் இல்லையா? அன்றைக்கி தான் வாங்சாங் வந்து உண்ணாவிரதெல்லாம் இருந்தார். ஆனால் இவர் பேசிக்காக எல்லாருக்கும் தெரியுது, விஜய் அப்படிங்கிற பேர் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுண்டே பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இருக்கும், ஏன்னா ஒரு நல்லதுனா கெட்டது இருக்க தானே செய்யும். ஸோ அப்போசிஷன்ஸ் இருக்கட்டும், நம்ம அதுக்காக ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நல்ல மூமெண்ட் எல்லா சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் அடிப்படை உறுப்பினர்கள் கூட கிடையாது. நான் ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணணும்? மக்களுக்காக நான் ஏன் போய் சந்திக்கணும்? 8 கோடி மக்களை பார்க்கணும். தற்கொலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் 8 கோடி மக்களை பார்த்த தற்கொலை நான் தான். எல்லாம் மற்றவங்களை போயிட்டு அந்த தமிழ்நாடு முழுக்க மக்களோட எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, மக்கள் வீடு போய் சென்று அவங்க நல்லா இருக்காது கேட்கணும்னு நிறைய தலைவர் சொல்லியிருக்காங்க. வீடு போய் ஏறி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தமிழக வெற்றி கழகத்தில் விஜயனோட வாய்ஸ் படி அவருக்காக நான் போனேன். ஆக்சுவலாக போயிட்டு மக்களோட குறைகள் எடுத்து அவர்கிட்ட நான் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த விஷயத்த பார்க்கணுங்கிறோம். ஏன்னா மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்குது. நம்ம இதை தனிப்பட்ட முறையில் இதை கிரிட்டிசிசம் பண்ணுறது இதுபடி அதை பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், எல்லா அரசு தலைவர்களையும் நம்ம மதிக்கிறோம், அவங்க சொல்கிற கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் கிரிட்டிசிசம் வேணாம், பொதுவான கருத்துக்கள் ஏதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீட் ப்ரொடெஸ்ட்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இதை முடிச்சு நம்ம அடுத்த வேலை அங்கே தான் போகிறோம். எப்போ வந்து ட்ரை பண்ண போகிறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.